அது மாதிரி 2 ஹயாவை அல்லாஹு தஆலா ஒன்று சேர்க்க மாட்டான். உலகத்திலே பாவம் செய்தா ஒரு வெட்கத்தனம் வர வேண்டும். பாவம் செய்து விட்டு இன்றைக்கு நான் என்ன பாவம் செய்தேன், நாங்களாம் இப்படி நடந்தோம் என்று பெருமைத்தனமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி வரக்கூடாது. பாவம் சின்ன பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை செய்தால் வெட்கத்தனம் வர வேண்டும். அப்படி வெட்கம் வந்தால் ஆகிரத்தில் வெட்கத்தை விட்டும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான். அருமையான சகோதரர்களே, இப்ப மௌத்தாகிற அந்த கடைசி நேரத்தில் நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். என் ரப்பு, என் எஜமானன், கிருபையாளன், என் மீது கிருபையுள்ளவன், என்னை மூமினாக வாழ வைத்தவன், முஸ்லிமாக வாழ வைத்தவன், என்னை நிச்சயமாக அவன் ஆகிரத்தில் நல்லவராக ஆக்குவான் என்ற நன்மையில கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு சொன்னதாக இன்னொரு இடத்தில் சொல்வார்கள். அனா இன்த லன்னி அப்தி பி ஃபல்யதுன்ன பி மா ஷா. என் அடியான் என்னை பற்றி என்ன எண்ணுகிறானோ அப்படி நான் இருக்கிறேன். என்னை பற்றி மோசமானவன் என்று எண்ணினால் நான் மோசமானவன். என்னை பற்றி கொடுமையாக தண்டித்து விடுவான் என்று எண்ணுகிறான் என்றால் நான் கொடுமையாக தண்டித்து விடுவேன். என்னை மன்னித்து விடுவான், கிருபையாளன், என் மீது ஆதரவு வைத்தால் நான் அவனுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொன்னதாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிற இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஸஹீஹுல் புகாரி நமக்கு பதித்து தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யமூத்தன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் மௌத்தாகி விட வேண்டாம், ஹத்தா யுஹ்சின்னல் லன்ன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நல்ல எண்ணம் வைப்பது வரைக்கும் நீங்க மௌத்தாக வேண்டாம். அல்லாஹ் நம்மள மன்னிப்பான், நம்ம மீது கிருபை செய்வான் என்ற எண்ணம் வைப்பது வரைக்கும் மௌத்தாக வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்ன ஹுஸ்னல் லன்னி பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நல்லெண்ணம் வைப்பதே சமனுல் ஜன்னா, சுவனத்தினுடைய பலன் என்கிறார்கள். அல்லாஹ்வை கொண்டு நல்லெண்ணம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வை கொண்டு நல்லெண்ணம் வைப்பது சுவனத்தில் அவனுக்கு நல்ல தன்மைகளை தரும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அனிபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், உமூதுத்தீன், தீனுடைய தூண், வகாயத்து மஜ்திஹி வதுருவத்து ஸனாமிஹி, அந்த தீனுடைய தீன் என்ற மலையினுடைய சிகரம், ஹுஸ்னுல் லன்னி பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நல்லெண்ணம் வைப்பது. ஃபமன் மாத்த மின்கும் வஹுவ யுஹ்சினுல் லன்ன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு யார் நல்லெண்ணம் கொள்ளுகிறாரோ தஹலல் ஜன்னா, சுவனத்தில் அல்லாஹ் அவனை நுழைய வைப்பான். முதல்லலன், அவனை மும்பசித்தன், லா ஹௌஃப அலைஹி, அவனுக்கு எந்த கவலையும் இல்லாமல் சுவனத்தில் நுழைய வைக்கிறான். யாராவது நல்லெண்ணம் வைத்தால் அல்லாஹு தஆலா அவனுக்கு நல்ல சுவனத்தை கொடுக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அந்த செய்தியை தான் சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி வருகிறது. இதா ரஅய்தும் பிர் ரஜுலி அல் மௌத, ஒரு ஆளுக்கு மௌத் நெருக்கி சக்கராத்துல கிடக்குறாங்க, மௌத்தினுடைய அந்த கடைசி நேரம்னா ஃபபஷ்ஷிரூஹு, அவருக்கு நல்ல செய்தியை சொல்லுங்க. அல்லாஹ் நம்ம ஈமான் கொண்டோம், நல்ல மனிதராக வாழ்ந்தோம், அல்லாஹ் உங்களுக்கு சுவனத்தை தருவான் என்று பஷாரத், நல்ல செய்தி சொல்லுங்கள். லியல்கா ரப்பஹு வஹுவ ஹுஸ்னுல் லன்னி பிஹி, அவன் ரப் தன்னுடைய அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்துல நல்ல எண்ணத்தோடு சந்திக்கட்டும். உலகத்துல இன்னைக்கு பார்க்கிறோம், நல்ல கொடை கொடுக்கக்கூடியவர், அவர்கிட்ட நல்ல எண்ணத்தோட, உங்ககிட்ட நீங்க ஒரு நல்ல எண்ணத்தோட வந்தேன், நீங்க நல்ல உபகாரம் செய்வீர்கள் என்ற எண்ணத்தோடு வந்தேன் என்று சொல்லுகிற பொழுது நல்லெண்ணம் படைத்தவராக இருந்தால் என்ன சொல்வார், என்னிடத்துல நல்ல எண்ணத்தோட வந்தீர்களா, எனக்கு இப்ப கஷ்டம்தான், இருந்தாலும் நீங்க நல்ல எண்ணத்தோடு வந்து விட்டீர்கள், முடிந்ததை நான் செய்கிறேன் என்று உபகாரம் செய்வதை பார்க்கிறோம். அல்லாஹுடைய உபகாரம், அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது குறையக்கூடியதல்ல, அது நிறைவானது. அவனிடத்தில் நல்லெண்ணம் வைத்து ஒரு மனிதன் சந்திக்கிற பொழுது அல்லாஹ் அவனுக்கு நிறைவாக கொடுக்கிறான். எனவே தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லுகிறார்கள், மௌத்தினுடைய நேரத்தில் கிடப்பவர்களை பார்த்து நீங்கள் நல்ல செய்தியை, நற்செய்தி சொல்லுங்கள். அதோடு இன்னொன்னு சொன்னாங்க, வைதா கான ஹய்யன், ஒரு மனுஷன் உயிரோடு இருந்தால் ஃபஹவ்விஃபூஹு பிரப்பிஹி அஸ்ஸ வஜல்ல, அவனுக்கு அல்லாஹ்வை பற்றி பயமுறுத்தாட்டுங்கள். ஏன், உயிரோடு இருக்கிற நேரத்தில் அகம்பாவம் கூடாது, உயிரோடு இருக்கிற நேரத்தில் பாவங்கள் செய்யக்கூடிய மனநிலை ஏற்படும். அப்பொழுது அவருக்கு ஃபஹவ்விஃபூஹு, அவனுக்கு பயமுறுத்தாட்டுங்கள். அப்படி பயமுறுத்தாட்டுகிற பொழுது பாவத்தை விட்டும் தவிழ்ந்து வாழும் சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுகிறது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் சிந்திக்க வேண்டும். அல் ஹவுஃப், புலைல் இப்னு இயால் ரலியல்லாஹு அன்ஹு என்ற மிகப்பெரிய இறைநேசர், நம்முடைய தரீகாக்களில் புலைல் இப்னு இயால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் நினைத்து பார்ப்போம். அல் ஹவுஃப் அஃதலு மினர் ரஜாஇ மா கான லப்து ஸஹீஹன்,
ஒரு மனுஷன் உயிரோடு வாழுகிற பொழுது அவனுக்கு அல்லாஹ் நம்மளை மன்னித்திருவான் என்ற தைரியத்தை விட பயம்தான் சிறந்தது என்கிறார்கள். பயம் வருகிற பொழுது பாவம் செய்யாத நிலை ஏற்படும். செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டிய மனநிலை ஏற்படும். எனவே தான் சொன்னார்கள், அல் ஹௌஃப் அஃதலு மினர் ரஜாஇ மா கான லப்து ஸஹீஹன். ஒரு மனுஷன் உயிரோடு நல்ல நிலையில நோயற்ற வாழ்க்கை வாழுகிற பொழுது ஆதரவை விட பயம் சிறந்தது. பைதா நஸல பிஹில் மௌத், மௌத் அவனுக்கு வந்து விட்டால் ஃபர்ரஜாஉ அஃதலு மினல் ஹௌஃப், ஹௌஃபை விட அவனுக்கு ரஜா தான் சிறந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையையும் மூத்தையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். வாழுகிற நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து மௌத்தாக வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான். இரண்டும் ஒன்று சேர வேண்டும். ஹவுஃப் இருக்கிற பொழுது பாவ மன்னிப்பு தேடுவோம். ஹவுஃப் பயம் ஏற்படுகிற பொழுது பாவம் செய்யாமல் இருப்போம். ஹவுஃப் ஏற்படுகிற பொழுது பிறருக்கு உபகாரம் செய்வோம். ஹவுஃப் ஏற்படுகிற பொழுது பிறருக்கு அநியாயம் செய்ய மாட்டோம். ஹவுஃப் ஏற்படுகிற பொழுது விவசாயம், வியாபாரம் போன்றவைகளில் நேர்மையாக நடப்போம். அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருக்கிற பொழுது கொடுக்கல் வாங்கல், அதுபோன்று சகோதரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். ஹவுஃப் இல்லாம போனா எல்லாமே இல்லாமலாகிவிடும். பாவங்கள் வந்துவிடும். அகலாக்குகள், நம்முடைய குணநலன்கள் கெட்டுவிடும். கொடுக்கல் வாங்கல் மோசமானதாக அமைந்துவிடும். குடும்ப வாழ்க்கை சீரற்றதாக அமைந்துவிடும். ஹவுஃப் இருக்க வேண்டும். நான் வாழுகிற வாழ்க்கையானாலும் சரி, நான் செய்கிற வியாபாரமானாலும் சரி, எல்லாவற்றிலும் பயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஃபுலைல் இப்னு இயாத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அபுல் ஹசன் என்ற பெரியார் அவர்கள் அபு ஹுசைன் அவர்களுக்கு மௌத்து நெருங்குகிறதாம். மௌத்து நெருங்குகிற பொழுது அவர்களை பார்க்க வருகிறார்கள் முஅத்தமிர் என்று சொல்லக்கூடியவர்கள். முஅத்தமிரை பார்த்து மௌத்து நெருங்கினவர்கள் சொன்னார்களாம், ஹத்திஸ்னி, நீங்கள் எனக்கு செய்தி அறிவியுங்கள், பிர்ருஹ்ஸி, எனக்கு அல்லாஹ் ருக்ஸத்தை தருவான், மன்னிப்பை தருவான் என்ற விஷயங்களை எனக்கு சொல்லுங்கள். லஅல்லி அல்கல்லாஹ வ அன ஹுஸ்னுல் லன்னி பிஹி, அல்லாஹ்வுக்கு கொண்டு நான் நல்லெண்ணம் வைத்தவனாக இருக்கின்ற நிலையில் நான் வஃபாத்தாக வேண்டும் என்பதற்காக வேண்டி எனக்கு ருக்ஸத்தை சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை எனக்கு சொல்லுங்கள் என்று பெரியார்கள் நினைவுபடுத்த சொன்னார்கள். என்றால் அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய மௌத்திலும் சரி, பிறருடைய மௌத்திலும் சரி, அல்லாஹ்வை நல்லெண்ணம் வையுங்கள். அல்லாஹ்வின் மீது நீங்கள் நல்ல அபிப்பிராயம் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை உயர்வான இடத்தில் ஆக்குவான் என்பதை அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நல்லடியார்கள், நாதாக்கள் அல்லாஹ்வை மௌத்தாகக்கூடிய நேரத்தில் நல்லெண்ணம் இல்லாமல் மௌத்தாகுவதை வெறுப்படைந்திருக்கிறார்கள். அது நல்லதல்ல, நல்ல செயல் அல்ல என்று சொல்லி காட்டுவார்கள். அந்த நிலைமையில் மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ்வின் மீது நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். சாபித்துல் புனானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களாம், ஃபரஹிமல்லாஹு பிஹுஸ்னி லன்னிஹி பில்லாஹி ஃபீ ஹாலத்திஹி ஃபீ ஹாலிஹி தில்க. இந்த நேரத்துல, மௌத்தினுடைய நேரத்துல யார் நல்லெண்ணம் வைத்தார்களோ, நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வாழுகிறார்களோ, அவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், உயர்வை கொடுப்பான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை தர வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஸைத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கியாமத் நாளில் ஒரு மனுஷன் அல்லாஹ்விடத்துல கொண்டு வரப்படுவான். அல்லாஹ்விடத்துல ஒரு மனிதர் கொண்டு வரப்படும். அப்பொழுது சொல்லப்படுமாம், இந்தலிகு பிஹி இலன்னார், இவனை நரகத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிடுவானா அல்லாஹ். அப்ப அவன் சொல்லுவானா, யா ரப்பி, யா ரப்பே, ஃபைன ஸலாத்தி வ ஸியாமி, நான் எவ்வளவு தொழுதனே, நோன்பு நோத்தனே, நோன்பெல்லாம் நோற்றிருந்தனே, என்னுடைய நோன்பெல்லாம் எங்கே என்று கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், அல் யௌம, இன்றைய தினத்துல நான் என்னுடைய ரஹமத்தை விட்டு உன்னை நான் நிராசையாக்கி விட்டேன். கமா குன்த தக்னுது இபாதி மின் ரஹ்மதி, நீ என்னுடைய அடியார்களுடைய விஷயத்தில் நிராசையாகி இருந்ததை போல இன்றைய தினத்தில் உன்னுடைய ரஹமத்தை விட்டு முன்னாடி நான் நிராசையாக்கி விட்டேன். நம்ம நோன்பு தொழுகையெல்லாம் கொண்டு அங்க போய் நிக்க முடியுமா? நம்ம 1000 வருடம் வணங்கி இருந்தா கூட அல்லாஹு தஆலா சொல்லுவான், ஒவ்வொரு நிமிஷமும் வழங்கினியே, அந்த நேரத்துல உன்னை வாழ வைத்து, உனக்கு நல்ல காற்றை தந்து, உனக்கு உணவை தந்து, உன்னை உலகத்துல வாழ வைத்தேனே, அதுக்கு சமமாகி விட்டது என்று சொல்லி விடுவான்.
யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத் எங்கே என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் அதற்கு